வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ரட்ச். இந்த சேனலோட மோட்டோ ஃப்ரம் த ஸ்க்ரட்ச், ஃப்ரம் த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறதுக்கான என்டையர் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த வீடியோவில் தமிழ் சிலபஸ் குரூப் 2, 2A அண்ட் 4 இந்த 3 எக்ஸாமுக்குமே தமிழ் சிலபஸ் சேம் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்டையராக தமிழோட சிலபஸ் அண்ட் வேர் டு ஸ்டடி அண்ட் ஈச் யூனிட்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத என்டையராக பார்த்துடலாம். ஜென்ரல் தமிழ்ல இருந்து மொத்தம் 100 கேள்வி வரும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். ஸோ ஓவராலா 300 மார்க்ஸ் நம்ம எக்ஸாம் எழுத போறோம். அதுல 100 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் தமிழ்ல இருந்து கேட்பாங்க. ஸோ 150 மார்க்குக்கு நம்ம ஜென்ரல் தமிழும் அண்ட் பேலன்ஸ் உள்ள 150 மார்க்கு ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸும் எழுதுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ், அதாவது இது வந்து பொது அறிவு. இதுல இருந்து 75 கொஸ்டின்ஸ் வரும். பேலன்ஸ் 25 கொஸ்டின் மேக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. இந்த பொது அறிவுல மொத்தம் 6 யூனிட் இருக்கு. இந்த 6 யூனிட்ல இருந்தும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நமக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல உள்ள 6 யூனிட்டுக்குமே ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற வேர் டு ஸ்டடி வீடியோவை நம்ம தனித்தனியா 6 யூனிட்டுக்குமே போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது போக வேர் டு ஸ்டடினா சிலபஸ்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல ரேண்டமா அங்கங்க இருக்கும். அதெல்லாம் கலெக்டிவா ஆர்கனைஸ்டா ஒரு பிடிஎஃபா நாங்க ப்ரொவைட் பண்றது தான் வேர் டு ஸ்டடி. இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு டைரக்டா வேணும் அப்படின்னா 7010339400 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பேலன்ஸ் 25 மார்க்ஸ் மேக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அதுல 2ஆ பிரிச்சுக்கலாம். திறனறிவு, காரணவியல். இந்த திறனறிவு அப்படின்றது ஆப்டிடியூட், காரணவியல்னா ரீசனிங். ஆப்டிடியூட்ல இருந்து 15 மார்க், ரீசனிங்ல இருந்து 10 மார்க் கேட்பாங்க. பொது தமிழ்ல அவங்களே டினோட் பண்ணிட்டாங்க 10ஆம் வகுப்பு தரம் அறியும் அப்படின்ட்டு. ஸோ இதுல இருந்து 100 கேள்வி கேட்பாங்க. இதுல மொத்தம் 7 யூனிட் இருக்கு. இதுல அலகு 1 இலக்கணம். இந்த இலக்கணத்திலிருந்து 25 கேள்வி கேட்பாங்க. அலகு 2 சொல்லதிகாரம். இதுல இருந்து 15 கேள்வி கேட்பாங்க. அலகு 3 எழுதும் திறன். இதுல இருந்து 15 கேள்வி வரும். அலகு 4 கலை சொற்கள். இதுல இருந்து 10 கேள்வி வரும். அலகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதுல இருந்து 15 கேள்வி வரும். அலகு 6 எளிய மொழிபெயர்ப்புகள். இதுல இருந்து 5 கேள்வி வரும். அலகு 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதுல இருந்து 15 கேள்வி வரும். ஸோ மொத்தமா ஓவராலா இதுல இருந்து மொத்தம் 100 கொஸ்டின் வரும். இதுல ஃபர்ஸ்ட் உள்ள இலக்கணம்ல இருந்து அதிக கேள்வி வருது, 25 கேள்வி வரும். இலக்கணத்தோட சிலபஸை பார்த்துடலாம். அலகு 1 இலக்கணம். இதுல இருந்து 25 கேள்விகள் வருது. எழுத்துல பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இன எழுத்துக்கள், அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல். இது எல்லாமே எழுத்துல கவர் ஆயிடும். அடுத்தது சொல். இதுவுமே இலக்கணத்துலதான் வருது. அலகு 1ல வேற்று சொல் அறிதல். வேற்று சொல்லில் இருந்து வினைமுற்று, வினை எச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம், வகையறிதல், அயர் சொல், தமிழ் சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். இதெல்லாமே சொல்லல் அடங்கிடும். அடுத்த யூனிட் அலகு 2 சொல்லகராதி. இதுல இருந்து 15 கேள்வி வரும். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருட்களை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருத்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீரமைத்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், கோடிட்ட இடத்தை சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். எடுத்துக்காட்டு பள்ளிக்கு சென்ற கல்வி பயிலுதல் சிறப்பு. வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். எடுத்துக்காட்டு ஊடகம், தகவல் தொடர்பு சாதனம், செய்தி, தகவல் தொடர்பு சாதனம், சமூகம், மக்கள் குழு, கூட்டம், ஊர் பெயர்களின் மரபு வழி எழுதுக. எடுத்துக்காட்டு புதுச்சேரி புதுவை, மன்னார்குடி மண்ணை, மயிலாடுதுறை மயிலை, பிழை திருத்தி எழுதுக. ஓர் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். எடுத்துக்காட்டு வெத்திலை இணையான சொல் வெற்றிலை, நாற்காலி இணையான சொல் நாற்காலி. பேச்சு வழக்கு சொல்லிலுள்ள பிழை திருத்தம். எடுத்துக்காட்டு நேத்து மழை பெஞ்சது, நேற்று மழை பெய்தது. சொற்களை இணைத்து புதிய சொற் உருவாக்குதல். மற்றும், அல்லது, ஆல், பிறகு, வரை, இதுவல்ல, இருப்பினும், என்னும். இதனால் அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்த்தல். எனவே, ஏனென்றால், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு. எடுத்துக்காட்டு நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன், மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன், இரவு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். பொருள் தரும் ஓர் எழுத்து. எடுத்துக்காட்டு ஆ பசு, இ கோடு, தை மாதம், தீ நெருப்பு. பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. எடுத்துக்காட்டு கமலம், கஞ்சம், முளரி,
பங்கயம் இச்சொற்கள் தாமரையை குறிக்கும். அடுத்து அலகு 3 எழுத்துத்திறன். இதுல இருந்து 15 கேள்வி வரும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர்பு வகைகள், செய்வினை செயற்பாட்டு வினை, தன்வினை பிறவினை, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல். மரபு தமிழ் திணை மரபு உயர்திணை அம்மா வந்தது அம்மா வந்தாள். அஃறிணை மாடு நனைந்தது மாடுகள் நனைந்தன. பால் மரபு ஆண்பால் அவன் வந்தது அவன் வந்தான். பெண்பால் அவள் வந்தது அவள் வந்தாள். பலர்பால் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்தனர். ஒன்றன்பால் அது வந்தன அது வந்தது. பலவின்பால் பறவைகள் பறந்தனர் பறவைகள் பறந்தன. காலம் நேற்று மழை பெய்யும் நேற்று மழை பெய்தது. நேற்று வருவேன் நேற்று வந்தேன். இணைப்பு பெயர் பசு கன்று ஆடு குட்டி. ஒளி மரபு நாய் கத்தியது நாய் குரைத்தது. வினை மரபு கூடையை முடை சோறு உண். தொடை மரபு மக்கள் கூட்டம் ஆடு மந்தை. நிறுத்தல் குறியீடுகள் கால் புள்ளி அரை புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்பு குறி வினாக்குறி அமையும் இடங்கள். அலகு 4 கலை சொற்கள். இதுல இருந்து 10 கேள்வி வரும். பல்துறை சார்ந்த கலை சொற்களே, அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளடக்கிய பல்துறை சார்ந்த கலை சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்கள் அறிந்திருக்க வேண்டும். உதாரணம் சேர்ச் என்ஜின் தேடுபொறி, வலசை மைக்ரேஷன், ஒவ்வாமை அலர்ஜி, மரபணு ஜீன், கடல் மயில் நாட்டிக்கல் மயில். அலகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதுல 15 கேள்வி வரும். கொடுக்கப்பட்ட பகுதியில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். செய்தித்தாள் தலையங்கம் முக்கிய செய்திகள் அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இவற்றை வாசித்தல். புரிந்து கொள்ளும் திறன் உவமத் தொடர்களின் பொருளறிதல் மரபு தொடர்களின் பொருளறிதல் பழமொழிகள் பொருளறிதல் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். அப்புறம் அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு. இதுல இருந்து 5 கேள்வி வரும். ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். சான்று பென்டிரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு. ஆவணங்களின் தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். அலகு 7 இதுதான் கடைசி யூனிட். இது ரொம்ப முக்கியமான யூனிட். இதுல இருந்து 15 கேள்வி வரும். அலகு 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15 கேள்வி வரும். திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரங்கள் மட்டும் படிச்சால் போதும். ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்துதல் ஈகை பெரியாரை துணைக்கோடல் வினை சொல்வகை அவை எஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி நடுநிலைமை கூடா ஒழுக்கம் கல்லாமை செங்கோன்மை பண்புடைமை நட்பாராய்தல் புறங்கூறாமை அருளுடைமை. அடுத்து அறநூல்கள் தொடர்பான செய்திகள் நாலடியார் நான்மணிக்கடிகை பழமொழி 400 முதுமொழி காஞ்சி திருக்கடிகம் இன்னா 40 சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி ஔவையார் பாடல்கள். தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் உவே சுவாமிநாதர் ஐயர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சி இளங்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் தேவநேய பாவாணர் அகரமுதலி பாவலரேறு பெருஞ்சித்தனார் ஜியு போப் வீரமா முனிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் பாவேந்தர் டி கே சிதம்பரனார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் காயிதே மில்லத் தாராபாரதி வேலு நாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் முடியரசன் தமிழொலி உருத்திர கண்ணனார் கி வா ஜெகநாதர் நாமக்கல் கவிஞர். இதுல குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அலகு 7க்கு எந்த சிலபஸ் மட்டும் படிச்சா போதுன்னா 10ஆம் வகுப்பு பாடம் மாதிரியும் தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. இது போக ஜிஎஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல பொது அறிவுல சிலபஸ்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்ற டீகோட் பண்ணி என்டையர் சிலபஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். அந்த டீகோடட் சிலபஸ் வேர் டு ஸ்டடி உங்களுக்கு வேணும்னா 7010339400 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Finally, thank you for watching.